ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா வெயிலுக்கு இதமான சில்லுன்னு ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க் செய்கிறது ரொம்பவே ஈஸியானது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம். ரமலான் நோம்புக்கெல்லாம் இந்த ரோஸ் மில்க் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ எல்லாருக்குமே இந்த வெயிலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடல் பாசி நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜெல்லி நான் செய்ய போகிறேன். இந்த கடல் பாசி பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது 10 கிராம் பார்த்திங்கன்னா 35 ரூபா அந்த ப்ரைஸ் வருது. இதுலேருந்து நான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் இப்போ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கடல் பாசியை நான் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கரைய ஆரம்பிச்சிரும். இது கொதிக்க ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஆகும். அதுக்கப்புறம் தான் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் மில்க் அந்த எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் நல்லா கரையணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேட் அப்படின்னா ட்ரே எடுத்துக்கோங்க. நான் இந்த பிளேட்லேயே இதை ஊற்றுறேன். இதை நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நமக்கு நல்லா ஜெல்லியாக நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஸோ 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க்குக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவு நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன். ஆவின் பால் தான் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பால் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு நல்லா வத்தி வரணும் பால். அப்போ தான் ரோஸ் மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வர பார்த்திங்களா, இது மாதிரி வர ஆடைகளை நம்ம நல்லா எடுத்து விட்டுறலாம். பால் நல்லா இப்போ வத்திட்டு வந்துட்டுருக்கு. ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி பொங்கி வரும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பால் பார்த்திங்களா நமக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. ரோஸ் மில்க் நல்லா பால் நல்லா திக்னஸாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஜெல்லி, இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. ஸோ இந்த வெயிலுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது போல் நம்ம எல்லா ஜெல்லியையும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின்னு பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன துண்டு அளவு தான் நான் பாதாம் பிசின் சேர்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக பாதாம் பிசின் எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ சப்ஜா சீட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சி. நல்லா தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த விதை வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. ரோஸ் மில்கில் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா சப்ஜா சீட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு சில்லுன்னு இருக்கிற பாலில் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் மில்க் சிரப் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க் சிரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் சேர்த்துருப்பாங்க. இதில் வந்து சுகர் வந்து உங்களுக்கு சேர்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் வந்து நல்லா கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போவே நல்லா அந்த ஃப்ளேவர் வந்துருச்சு. இதில் வந்து 1/2 கப் அளவு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். பாலுக்கு தேவையான அளவு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா கரையட்டும். பால் இது போல் நல்லா திக்காக இருந்தால் தான் ரோஸ் மில்க் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர்லாம் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து கார்னிஷ்காக சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் ரொம்பவே குளிர்ச்சியானது. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லா விதமான கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் இந்த பாதாம் பிசின் வந்து சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் கலந்து வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்கை, சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஜெல்லியும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. நீங்கள் சும்மாவும் இந்த ஜெல்லியை வந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் சுகர்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா பாதாம் பிசின்லாம் அடியிலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜம்முன்னு ஒரு நல்ல ஒரு ஜில்லான இந்த வெயிலுக்கு இதமான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VijiCare சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.